ஹலோ விவஸ், இன்றைக்கி ஹூவாய் மொபைலோட சப் பிராண்டான ஹானர் 9X மொபைல் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைல் நம்ம இந்தியாவில் மே 20 அன்றைக்கி லான்ச் பண்ணியிருந்தாங்க. சேல்ஸுக்குன்னு மே 21 அன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் மே 21 அன்றைக்கும் சேல்ஸ் பண்ண முடியல. இன்றைக்கி தான் வந்து சேல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மே 31 அன்றைக்கி தான் சேல்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உங்களில் யாராவது இந்த மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இன்னிலேருந்து இந்த மொபைல் வாங்க முடியும். ஓகே விஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே நம்ம சேனலில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி ஒரு வீடியோ பார்த்தோன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதோட ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா, இந்த மொபைல் வாங்கலாமா என்னன்னு பார்ப்போம். பட் ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோன்னு சொல்லலாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் மட்டும் பார்க்க போகிறதில்ல. இந்த மொபைலுக்குன்னு இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களே தனியாக ஓஎஸ் தந்திருக்காங்க, அவங்களே தனியாக ப்ராசஸர் தயாரிச்சிருக்காங்க. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். யூஎஸ்க்கும் சைனாக்கும் நடக்கிற இந்த ட்ரேட் வாரில் யூஎஸ் கவர்மெண்ட் சைனீஸ் கம்பெனிஸ் மேலாம் தடை போட்டிருந்தாங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹூவாய் நிறுவனத்துக்கு ரொம்பவே தடை விதித்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா யூஎஸோட இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்து இந்த ஹூவாய் நிறுவனத்துக்கு தடை போட்டிருந்தாங்க. சாஃப்ட்வேர் மட்டும் இல்லாமல் ப்ராசஸர் மாதிரி ஹார்ட்வேர்ஸ் கூட பார்த்திங்கன்னா இவங்க தடை போட்டிருந்தாங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஹூவாய் நிறுவனம் அவங்களுக்குன்னு தனியாக ப்ராசஸர், அவங்களுக்குன்னு தனியாக ஓஎஸ் இதெல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த 9X ப்ரோவில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்லாம் இதில் கொடுக்கல. அதனால் இவங்க எல்லாமே தனியாக வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை பற்றின முழுமையான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் புதிய வந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். ஓகே பஸ், ஃபஸ்ட் இந்த மொபைலில் கொடுத்துருக்க ஸ்பெக்ஸை பற்றி பார்த்துலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ கடைசியில் இந்த மொபைல் எப்படி இருக்குதுன்றதை பற்றி சொல்கிறேன். முக்கியமாக இந்த மொபைலில் நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம் என்னென்னா, எப்படி இந்த மொபைலில் ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது, நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ் எல்லாமே இதில் கிடைக்குமான்றது தான் நிறைய பேருக்கு சந்தேகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்ட்ராய்டில் ப்ளே ஸ்டோர் யூஸ் பண்ணி ஆப்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிகிட்ருப்போம். ஸோ ப்ளே ஸ்டோரில் இருக்க மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இதில் இருக்கா, அதே மாதிரி நம்மளால் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இதில் இன்ஸ்டால் பண்ண முடியுமா, நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண முடியும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்பெசிஃபிக்காக AppGalleryன்ற ஒரு அப்ளிகேஷனை ப்ரீ இன்ஸ்டால்டாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோ கடைசியில் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த மொபைலில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸரை பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் இதில் ஹைசிலிகான் கிரண் 810 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் பார்த்திங்கன்னா ஹுவாய் நிறுவனத்தோட ஒரு சொந்த ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் ஒரு நல்ல ப்ராசஸராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன் 730 ப்ராசஸருக்கு ஈக்குவலான ஒரு ப்ராசஸராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ஜிபியூ பொறுத்தவரையும் மாலி G52MP 6 ஜிபியூ தந்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேமிங்ஸ் எதாவது விளையாடும் போது கண்டிப்பாக கிராஃபிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கேமரா செட்டப்ஸ் பொறுத்தவரையும் ரியர் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இதில் 48MP சென்சார் தான் பிரைமரி சென்சாராக இருக்குது. செகண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா 8MP, தேர்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா 2MP தந்திருக்காங்க. தென் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரையும் இதில் 16MP பாப்அப் கேமரா தந்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாப்அப் கேமரா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு செக்யூரிட்டி வைஸ் உங்களுக்கு ரொம்ப ப்ரைவசியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். முக்கியமாக இந்த ஹானர் 9X மொபைலுக்கு பாப்அப் கேமரா வேணும்னு நினைக்கிறேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம் என்னென்னா, இந்த ஹானர் அல்லது ஹுவாய் மொபைல்ஸ் எல்லாம் நம்பி வாங்கலாமான்னு தான் இப்போ சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்அப் கேமரா இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மொபைல் நிறைய பேர் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ் பொறுத்தவரையும் 6.59 இன்ச்சு தந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச்சுக்கான டிஸ்பிளே இது. ஸோ ஒரு ஹியூஜ் டிஸ்பிளே தான் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரி பொறுத்தவரையும் இதில் 4000 mAh பேட்டரி தான் தந்திருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 4500 mAh பேட்டரியாவது வரும்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் 4000 mAh தந்திருக்காங்க. பட் ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. குயிக் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கார்னிங் கோலோகாஸ் ஸ்பை ப்ரொடெக்ஷன் தந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா IPS LCD டிஸ்பிளேயோட ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. தென் முக்கியமாக இந்த மொபைலோட ஆண்ட்ராய்ட் செட்டப் பொறுத்தவரையும் வெர்ஷன் 9ல் ரன் ஆகிட்டுருக்கு. அதாவது ஆண்ட்ராய்ட் 5ல் தான் ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே தான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பமே இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மொபைலில் ஆண்ட்ராய்ட் வைஸ் தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் இருந்தாலும் இதில் ப்ளே ஸ்டோர் கொடுக்காம AppGalleryன்ற ஒரு புது அப்ளிகேஷன் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம AppGallery யூஸ் பண்ணி தான் இதில் எந்த வித ஆப்பாக இருந்தாலும் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இதில் ஏன் ப்ளே ஸ்டோர் கொடுக்காம AppGalleryன்ற ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே பஸ், இதுவரையும் இந்த மொபைலோட மெயினான விஷயம் எல்லாமே பார்த்துரும். இப்போ மீதி இருக்க சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 206 கிராமில் இருக்குது. தென் இந்த மொபைலில் ஒரே ஒரு கலர் வேண்டி தான் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பேந்தம் பர்பிள்ன்ற இந்த கலர் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. மற்றபடி இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா GPS சப்போர்ட் இருக்குது, குளோனாஸ் சப்போர்ட் இருக்குது, டைப் C கேபிள் தந்திருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்திருக்காங்க. மற்றபடி லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 512GB வரையும் நம்மளால் மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே பஸ், ஃபைனலாக இந்த மொபைலோட ப்ரைஸ் பற்றி சொல்லணும்னா 8GB RAM அண்ட் 256 இருக்க இந்த வேரியண்ட் தான் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட்டோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 17,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 18,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை நீங்கள் ஃப்ளிப்கார்ட் வழியாக இந்த ரேட்டுக்கு வந்து வாங்கிக்க முடியும்.
பட் ஆனால் இன்றைக்கி அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. ஸோ ஸ்டாக் என்ன ஆக சொல்ல கண்டிப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மொபைலில் கடைசியாக வாங்கலாமா வேணாமான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே பஸ், இந்த வீடியோ இதுவரையும் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைலை வாங்கலான்ற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பீங்க. இந்த மொபைலை நீங்கள் வாங்கலான்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த மொபைல் கூட கம்பேர் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மொபைல் பெஸ்ட்டாக தான் தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB இருக்க இந்த வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய்க்கு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான். நிறைய பேருக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வழியாக நம்மளுக்கு ஏதாவது செக்யூரிட்டி வைஸ் ப்ராப்ளம் வருமானு தான் கேட்குறீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வைஸ் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மொபைல் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் ஆகட்டும் அல்லது எந்த ஒரு விஷயமாகட்டும் இந்த மொபைல்லேருந்து உங்களுக்கு எந்த வித செக்யூரிட்டி லீக்கேஜும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 சர்டிஃபிகேட்ஸ் மேலே இவங்க வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலுக்குன்னு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இந்த மொபைல்லேருந்து எந்தவித செக்யூரிட்டி இஷ்யூஸும் நம்மளுக்கு வராதுன்னு நம்ம கண்டிப்பாக நம்பலாம். ஸோ இந்த மொபைலோட செக்யூரிட்டி பற்றி பேசினா கண்டிப்பாக இந்த வீடியோ இன்னொரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போகும். ஸோ இந்த வீடியோவோட கண்டினியூட்டி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா, அதாவது இந்த செக்யூரிட்டி பற்றி உங்களுக்கு முழுமையான ஒரு வீடியோ தேவைப்படுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ நான் பண்ணுறேன். ஓகே பஸ், ஃபைனலாக இந்த மொபைலை பற்றி ஓவரால் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, கண்டிப்பாக இந்த மொபைல் ஒர்த்தான ஒரு மொபைல் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 100% வாங்கலாம்னு நான் சொல்லுவேன். ஓகே பஸ், இந்த வீடியோ இதுவரையும் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இந்த வீடியோ தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தப்பதான் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய். வீடியோ மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.